Hi friends, welcome to my channel Honey Talks. இந்த வீடியோல டாப் டக்கர் சாங்ல வர மாதிரி எப்படி ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இது ஒரு டுட்டோரியல் வீடியோ. சோ இந்த லுக் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குயிக்கா நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்றது எல்லைகளோட ப்ரோ கிட். இப்போ எல்லைகளோட கன்சீலர் எடுத்து ஐப்ரோ டிஃபைன் பண்ணிக்கிறேன். நிக்ஸோட ஐ பேஸை வந்து போட்டுக்கிறேன். ஐ மேக்கப் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது உடா பியூட்டியோட பேலட். அதிலிருந்து லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸ் ஏரியா அண்ட் ஐ ஏரியா ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதோடயே வேணுனாலும் விட்டுடலாம், பட் எனக்கு கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் அந்த கோல்ட் ஷேட் எடுத்து சென்டரில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கையிலேயே எடுத்து இந்த சென்டர் ஏரியாவில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லுக்குக்கு காஜல் கொஞ்சம் திக்காக போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஃபேஸஸோட காஜல். நல்ல ஒரு டார்க்கான ஒரு பிளாக்காக இருக்குது. ஒரு வாட்டி நம்ம ஒரு ஸ்ட்ரோக் போட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். அண்ட் அந்த பேக் சைட்லேயே வந்து ஸ்மர்ச் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் அப்படியே ஸ்மர்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாக்மியோட ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஐ மேக்கப் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப் போகலான் இருக்கேன். ஃபால்ஸ் லேஷஸ்லாம் நான் எதுவுமே வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் மெப்ளினோட மஸ்கரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம லேஷஸை வந்து நல்லா திக்காக காமிக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் ரெண்டு லேஷஸ்லேயுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். நமக்கு எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து அத்தனை டைம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் இருக்கும் இப்போக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. தென் ப்ளம்மோட டோனர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து போர்ஸ் இருந்துச்சுன்னா அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மசாஜ் மாதிரி பண்ணிக்கிறேன். டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் நம்ம ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீனில் டெய்லி பண்ணுறது நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரைமர். நான் நைக்காவோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெப் அண்ட் ப்ரைமர்ன்றது. ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் நான் ஃபேஸில் இருக்கிற கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்கும் அங்கங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது எல்லைகளோட ஆரஞ்சு கரெக்டர். ஆரஞ்சு கரெக்டர் மேலே என்னோடய ஸ்கின் ஷேட்க்கு கரெக்டான ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது க்ரைலானோட டெர்மா பேலட். ஸோ இதில் என்னோடய ஷேட்க்கு மேட்சிங்காக இருக்கிற எக்ஸாக்ட் ஷேட் எடுத்து நான் எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணணும் அங்கங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லுக்கில் பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல.
ஓகே, இப்போ எனக்கு நல்ல ஒரு பேஸ் செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஹைலைட்டிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பிஎஸ்சியோட ஸ்பாட்லைட் கன்சீலர் வச்சு என்ன ஷேடை விட கொஞ்சம் லைட்டான ஷேட் வச்சு ஹைலைட்டிங் ஏரியாவில் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபேஸ்க்கு. நெக்ஸ்ட்டு நான் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணி என்னோடய பேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது க்ரைலானோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். அது அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். மேக்கோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். கான்டோர் மட்டும் எப்போவுமே நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நோஸ் வந்து ஷார்ப்பாக காட்டணுன்றதுக்காக கான்டோர் பண்ணுறது. தென் சைடு ஏரியாவில் சீக்ஸ் அண்ட் நம்மளோட சின் ஏரியாவை நல்லா ஷார்ப்பாக காட்டலாம், டிஃபைன்டாக காட்டலான்றதுக்காக அங்கெல்லாம் ஒரு ஷேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கான்டோர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா கட் டவுன் பண்ணி காமிக்கும் நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்கின்ஸ் எல்லாம் கான்டோர் வழியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். தென் பிஎஸ்சியோட ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெப்ளினோட மாஸ்டர் க்ரோம் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹைலைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னோடய ஹைலைட்டிங் ஏரியாவில் நல்லா வந்து ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல க்ளோயிங்காக பளிச்சுன்னு காமிக்கும். நம்ம பண்ண கான்டோர், ப்ளஷ், ஹைலைட்டர் எல்லாமே தனித்தனியாக தெரியக்கூடாது. ஸோ எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மெப்ளினோட ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய லிப் லைனர் வச்சு லிப்பை வந்து லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னரை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபைனலி பிஎஸ்சியோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இதுதான் என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியலில் இதோட ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் மை வீடியோ. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலரான டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.